சார் பொதுவாக நம்ம ஊரில் வந்து நடிகர்கள் அல்லது இயக்குநர்களுடைய பின்புலத்தை கண்டுபிடிச்சி அதை கொண்டாடுறதுக்கு ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்கள மாற்ற முடியாது, அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நடக்கும்போது மட்டும் அது ஒரு பெரிய விமர்சனம் ஆகுதுல்ல சார். திரும்ப திரும்ப சமூகத்துக்குள்ள இந்த அரசியலை, இந்த வேறுபாடுகளை கொண்டு வந்துட்டே இருக்காருன்ற குற்றச்சாட்டு அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, அவர் சொல்லாமல் அதை யாருங்க சொல்ல முடியும்? இப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாருங்கிறது தான் அந்த படத்தில் அவர் சொல்ல வர்றது. இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவர் கஷ்டப்பட்டாருங்கிறது தானே உண்மை. அதைத்தானே வாழையில் சொல்லியிருப்பாரு. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தானே அது. இறந்தவர் அவருடைய அண்ணன் தானே. அப்போ இந்த பதிவு வேறு யார் சொல்ல முடியும்? அவர் தானே சொல்ல முடியும். அப்போ அவருடைய வழியை தொடர்ந்து இங்கே வச்சுட்டே இருக்காரு. அது எவ்வளவு காலத்துக்கு வைப்பாருன்னா அந்த தேவை எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் வைப்பார். அதை நீ செய்யாதுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது. பார்த்தா பாரு, பார்க்காட்டி போ, அது வேறு விஷயம். ஆனால் இது அவருடைய வழி. அந்த வழியே அவர் எங்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். அது அவருடைய வேலை. அதை நம்ம வந்து எப்படி குறை சொல்ல முடியும்?